இந்த நாளில் நம்ம தியானிக்கிற காரியம் என்ன? இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள், டிசைபிள் ஆஃப் ஜீசஸ். நாம் இயேசுடைய சீஷராக இருந்தால் அவரோடு நெருக்கமாக இருக்கலாம். அவர் நம்மோடு நெருக்கமாக பல ரகசியங்களை பேசுவார், கற்றுக் கொடுப்பார். அவரோடு கூட நடக்கலாம், அவரோடு வாழ்கிற ஒரு அனுபவத்தில் இருக்கலாம் என்பதாக சீஷர்கள் என்கிற அனுபவத்துக்குள்ளே நம்ம வரணும். சீஷர்கள்னால் யார் என்பதை குறித்து தான் நம்ம தியானித்து வருகிறோம். இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இதை குறித்து தான் தியானிக்கிறோம். நம்மை வெறுப்பதென்றால் என்ன? டினை அவர் செல்ஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ நம்மை கொண்டான எல்லாவற்றை விட இயேசுவை அதிகமாக நேசிக்கணும். அதான் அதனுடைய உண்மையான அர்த்தம். நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய சொத்துக்கள், நம்முடைய மனைவி, கணவன், பிள்ளைகள், நம்முடைய வியாபாரம், தொழில், வேலை எல்லாவற்றை விட இயேசுவை அதிகமாக நேசிக்கணும். அவருக்கு தான் நம்முடைய லைஃப்பில் முதல் இடம். அதுதான் நம்மை வெறுப்பதற்கு அவ்வளோ ஒரு அர்த்தம். மற்ற எல்லாம் ரெண்டாவது, எனக்கு அவர் தான் எல்லாமே என்று. கடந்த நாட்கள் அதை குறித்து தெளிவாய் தியானித்தோம். அடுத்து இயேசு சொல்லுகிறார், ரெண்டாவது தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றிவான்னு ஆண்டவர் சொன்னாரே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு மரத்தில் சிலுவை எடுத்துக்கிட்டு அதை தூக்கி சுமந்துக்கிட்டே போகிறதா? சிலுவை செஞ்சு கழுத்தில் அணிந்து கொள்ளுவதா? அல்லது சிலுவை சுமக்கிற ஒரு சிலுவையை நம்ம எப்பவும் பாக்கெட்டில் வச்சுருக்கிறதா? சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றினா என்ன அர்த்தம்? அப்போ சிலுவை சுமக்க நம்ம ஒப்பு கொடுக்க நான் என்ன செய்யணும்? யோவான் 19:17 நீங்கள் வாசித்தால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படுகிற கபாலஸ்தர் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார் என்று வசனம் சொல்லுகிறார். இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக முதலாவது அந்த சிலுவையை அவர் சுமந்து கொண்டு போனார். அவரை தேசாதிபதியின் அரண்மனையில் அவரை வாடினால் அடித்தார்கள், அவருடைய தலையில் முள்முடி வைத்தார்கள். அதன் பிறகு அந்த பாரச் சிலுவை வைத்து அவரை இழுத்து கொண்டு போனார்கள். அந்த சிலுவை சுமந்து கொண்டு இயேசு கொல்கதா மேட்டுக்கு நடந்து போனார் என்று வசனம் சொல்லுகிறாரு. எருசலேம் சிட்டிக்குள்ளிருந்து அதனுடைய பட்டணத்திற்கு வெளியில் உள்ள அந்த பகுதிக்கு இயேசு நடந்து போனார், அந்த சிலுவை சுமந்து கொண்டு. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, இப்போ மத்தேயு 16:24 தான் இயேசு சொல்லுகிறார். இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, சீஷனா நீ என் கூட என்னை பின்பற்றி வரணுமானா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுக்கணும், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்கிறார். இது எப்போ சொல்கிறாரு? இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பிறகு, அதுக்கு முன்பா என்று பார்த்தால், முன்பு இயேசுன்னு சிலுவையில் அறையப்படவில்லை, சிலுவைக்கு அவர் போகவில்லை. அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற காலத்திலேயே சிலுவை சுமப்பதை குறித்து பேசுகிறார். அப்போ ஏன் இந்த குறித்து இயேசு பேசுகிறார்? அவர் இன்னும் சிலுவையில் அறையப்படலை, சிலுவை சுமக்கலை. ஆனால் அதுக்கு முன்னாலேயே சொல்லுகிறார், நீ எனக்கு சீஷனாக என்னை பின்பற்றி வர விரும்பினால் உன் சிலுவை சுமந்து கொண்டு வரணும், எடுத்துக்கொண்டு வரணும்னு சொல்லுகிறார். அப்போ அவங்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரியும். ஏனென்று சொன்னால், அந்த நாட்களில் யூதர்கள், அந்த இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்த இடத்தை ரோமர்கள் ஆட்சி செய்து வந்தாங்க. ரோம அரசாங்கம் உலகத்தின் பல தேசங்கள் ஆட்சி செய்து வந்தாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய கொடூரமான தண்டனை. இப்போ நம்ம வெள்ளையர்கள் நம்ம நாட்டை ஆட்சி செய்த போது அவங்க பல தண்டனை கொடுத்தாங்கல்ல. நம்ம தேசத்துக்காக விடுதலைக்காக போராடுறவங்கள அந்தமானில் கொண்டு ஜெயிலில் அடைச்சிருவாங்க. அவங்க திரும்பி வர வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி செக்கிழுக்க வைச்சாங்க, விதவிதமான தண்டனை கொடுத்தாங்கல்ல, நம்ம பார்க்குறோம் சரித்திரத்தில். அப்போ அவங்க இங்கே விதவிதமான தண்டனைலாம் கொடுத்தாங்க. இதே மாதிரி ரோமர்கள் கொடுக்கறது பயங்கரமான தண்டனை, விதவிதமான தண்டனை, மனுஷர்களை கொடூரப்படுத்தி அவங்க மரணத்துக்கு உட்படுத்தினாங்க. அதை பார்த்து மக்களுக்குள்ள பயம் வரணும், அரசாங்கத்தை குறித்து பயப்படணும், அரசாங்கத்தை எதிர்க்க பயப்படணும்னு சொல்லி, அது மாதிரி கொள்ளை செய்கிற குற்றவாளிகளுக்கு அதில் அவங்க கொடுக்குற தண்டனையில் ஒன்று தான் சிலுவை மரணம்.
ஒரு மனிதனை சிலுவையில் அறையினா கையில் காலில் ஆணி அடித்து தொங்க விட்டுருவாங்க. ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக வடிந்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய ஜீவன் போகும். அது ஒரு கொடூரமான மரணம். அப்போ எந்த சிலுவையில் அவன் அறையப்படுகிறானோ அந்த சிலுவையை அவன் தோள் மேலே வச்சு சுமந்து கொண்டு வர வைப்பாங்க. அடித்து வேதனைப்படுத்தி பலவீனப்படுத்தி அந்த சிலுவை சுமக்க வைப்பாங்க. அதனால் அந்த நாட்களில் அந்த மக்கள் எல்லாரும் அதை பார்த்துருக்கிறதுனால சிலுவை சுமக்கிறதுனா என்னதுன்னு அந்த மக்களுக்கு தெரியும், சீஷர்களுக்கு தெரியும், எல்லா இஸ்ரவேலருக்கும் அது நன்றாக தெரியும். அது ரொம்ப கொடூரமானது. ஐயோ, அந்த பார சிலுவை சுமந்துக்கிட்டு போகிறதுன்னா ரொம்ப கஷ்டம், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதுதான் இயேசு சொல்கிறாரு, நீ என்னை பின்பற்றி வரணும்னா சிலுவை எடுத்துக்கொண்டு சுமந்துக்கிட்டு வரணும் என்பதாய் சொல்லுகிறார். அது முதலாவது பாரம் உள்ளது. சுமார் 150 கிலோ எடை உள்ளதான் இயேசு சிலுவை, அந்த சுமந்த சிலுவை. எக்ஸாக்டாக தெரியாது, கூட குறையா இருக்கலாம். வெயிட்டு அவருடைய தோளை அதை அழுத்தம், ஒரு பாரம், அதை இழுத்து கொண்டு போகணும். அது ரொம்ப கடினமான ஒரு காரியம். அது மாத்திரம் இல்லை, 2 பக்கம் நின்று மக்கள் பரிகாசம் பண்ணுவாங்க, கேவலமாக பேசுவாங்க. இயேசுவை பிடிக்காதவங்க பரிகாசம் பண்ணி கேலி பண்ணி அவருடைய இருதயத்தை காயப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க. சிலுவையில் மரணம் என்பது அந்த பாரம் மாத்திரமல்ல, பரிகாசம், அவமானம், குற்றப்படுத்துவாங்க. செய்யாத குற்றத்துக்காக இயேசு சிலுவை சுமக்கிறார். செய்யாததை செய்ததாக சொல்லுவாங்க, பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது சந்திக்கணும். என்ன பகைக்கிறவங்க, இயேசுவை பகைத்தவங்க மத தீவிரவாதிகள் இருந்தாங்க. அந்த காலத்தில் யூத மத தலைவர்கள் இயேசுவை பகைச்சாங்க. ஏன்னா அவங்களுடைய முறைகளை அவர்கள் தேவனுடைய கட்டளை விட்டு தங்களுடைய அந்த பாரம்பரியத்தை கொண்டு வந்து தேவனை துக்கப்படுத்தினதுனால இயேசு கண்டித்தார். அதனால் அவங்கெல்லாம் பகைஞ்சராக மாறிட்டாங்க, பொறாம கொண்டாங்க. இயேசுக்கு பின்னால் இவ்வளோ பெரிய கூட்டம் போகுதுன்னு அதனால் குற்றப்படுத்தினார்கள். இயேசு பாவமே செய்யலை, குற்றமே செய்யலை, ஆனால் அவரை குற்றப்படுத்தி அவமானப்படுத்தி வேதனைப்படுத்தினாங்க. அதான் சிலுவை என்பது. அப்போ சிலுவை பாடு, அது ஒரு பாடு, உபத்திரவம், நெருக்கம், அதைத்தான் சிலுவை குறிக்கிறாரு. அதை சுமந்து கொண்டு வரணும் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். ஒரு வாலிபன் வர்றான் பாருங்களேன். மார்க் 10 அதிகாரத்தில், மார்க் 10 அதிகாரம் 21ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அதாவது 17ஆம் வசனத்தில் வாசித்தா ஒரு வாலிபன் இயேசுகிட்ட சொல்கிறான், நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள நான் என்ன செய்யணும்? நான் அழியாத வாழ்வை பெறணும், இம்மையில் மாத்திர பரலோகத்தில் ஆண்டவரோடு இருக்கணும். ஆண்டு சொல்ல கற்பனைகளை கைக்கொள். கற்பனை எல்லாத்தையும் நான் கை கொள்கிறேன், ரொம்ப பக்தியாக இருக்கிறேன், நான் ஆலயத்துக்கு போகிறேன், காணிக்கை செலுத்துகிறேன், பலி செலுத்துகிறேன், பக்தியாக இருக்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் அவன் பெரிய பணக்காரன், செல்வம் நிறைந்தவன். அவனுடைய இறுதியெல்லாம் அந்த பணத்து மேலே தான் இருந்துச்சு. பணக்காரன், பணம், அது மேலே தான் இருந்துச்சு. இயேசு அதை அறிந்தார். அறிந்த உடனே சொல்கிறாரு, இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. 21ஆம் வசனம் பாருங்க, மார்க் 10:21. நீ போய் உனக்கு உண்டானதையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. ஆண்டவர் எங்கே சொல்கிறார்? சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வா. சிலுவை சுமக்கிறேன்னா எவ்வளோ கஷ்டம்னு இந்த மக்கள் கண்ணால் பார்த்தவங்க. அதனால தெரியும் இயேசு சிலுவை எடுத்துக்கிட்டு வான்னு சொல்லுகிறார். இன்னும் இயேசு சிலுவைக்கு போகலை, ஆனால் சிலுவையில் அறையப்படுகிறதெல்லாம் இவங்க பார்த்துருக்குறாங்க, அந்த கொடூரத்தை. இயேசு சொல்ல அந்த மாதிரி பாடுகளை எடுத்து சுமந்து கொண்டு வா என் பின்னாலன்னு சொல்லுகிறார். அப்போ இயேசுக்கு சீஷனாக இருக்கிறது பார்த்தீங்களா? பணம் 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 சம்பாதிக்க நோக்கமாக இருந்தாண்டு சொல்லுவார். பணத்தை ஏழைகளுக்கு கொடு, நீயே சுயநலமாக வச்சுக்கிடாத. ஏழைகளுக்கு செலவு பண்ணாமல் நீங்கள் பணம் சேர்த்து வச்சிங்கன்னா பரலோகத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். நல்லா அறிந்து கொள்ளுங்க. உங்கள் இருதயம் பணத்து மேலே இருந்ததுன்னா ஆண்டவர் சொல்லுவார், அதை கொடு, ஏழைகளுக்கு தரித்திரருக்கு கொடு, எல்லாத்தையும் கொடுக்க சொல்ல, முடிந்ததை கொடுங்க. உங்களுக்காகவே சுயநலமாக வைத்து கொள்ளுகிறவன் இயேசுவின் சீஷனாக இருக்க முடியாது. ஏழைகளுக்கு தாராளமாக உதவி செய்கிறவங்க தான் இயேசுடைய சீஷராக இருக்க முடியும். அடுத்தது சிலுவை சுமக்கணும் என்பதாய் பார்க்கிறோம்.
லூக்கா 9:23 வாசிக்கும்போது அங்கே இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார், சிலுவை சுமப்பதை குறித்து. வாசிங்க, லூக்கா 9:23 பாருங்கள், 94வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, நல்லா பாருங்கள், இயேசு எல்லாரையும் பார்த்து சொல்கிறார், எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தினந்தோறும் சிலுவை சுமக்கணும் அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்கிறார். இதான் ரொம்ப முக்கியம், அனுதினமும். அப்போ சிலுவை சுமக்கிறது என்னதுன்னு சொன்ன பாடு, அவமானம், நிந்தை, உபத்திரவம், அதுதான் சிலுவை சுமக்கிறது. ஆனால் நிறைய பேர் நினைக்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டு பின்பற்றினா பாடுகளே இல்லை, வியாதியே இல்லை, உபத்திரவமே இல்லை, ஜாலியாக நம்மளை பட்டு மெத்தையில் அப்படியே நடத்திட்டு போவார்னு நினைக்கிறாங்க. கிடையாது. இயேசு என்ன வாக்கு கொடுக்குறார் தெரியுமா? யோவான் 16:33 ஒரு இயேசு சொல்கிறாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரவம் உண்டு, பாடு உண்டு, அதான் இயேசு சொல்லுகிற ஒரு காரியம். இன்னொரு வசனம் வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 14:22 பாருங்கள், 183வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். அப்போஸ்தலர் 14:22 பாருங்கள். சீஷருடைய மனதை திடப்படுத்தி, நல்ல கவனிங்க, பாஸ்டர்மார்களும் போதகர்களை தயவு செய்து உங்கள் சபையில் இருக்கிறவங்கள விசுவாசிகள்னு சொல்லாதங்க, சீஷர்கள். சீஷராக மாற்றிட்டீங்களா? சீஷிகளாக மாற்றிட்டீங்களா? வசனத்தில் அப்போஸ்தலர் திரும்ப திரும்ப சொல்வது சீஷர்கள். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இயேசுவை பின்பற்றன்னு என்னதான், அநேக உபத்திரவங்கள் வரும். அநேக உபத்திரவங்களின் வழியாக தான் பரலோக ராஜ்யத்தை போக முடியும். உபத்திரவம் இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. உபத்திரவம் எனக்கு வேண்டான்னா பரலோகம் வேண்டான்னு சொல்கிற மாதிரி. அப்போ இயேசுவை அவருடைய சீஷர்களாக பின்பற்றினா உபத்திரவம் வரும். இப்போ எனக்கு அதெல்லாம் ஆரம்பத்தில் தெரியாது. நான் என்னை ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்ச உடனே ரொம்ப போராடினேன். வரல ஆண்டவர், என்னை விட்டுருங்க, நான் வேலை செய்துட்டு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஊழியம் செய்கிறேன், லீவு நாள் எல்லாம் ஊழியம் செய்கிறேன்னு தான் சொன்னேன். ஆனால் ஆண்டவர் தொடர்ந்து என்கிட்ட பேசி, இல்லை நீ எனக்கு வேணும், இந்த தேசத்தை பார், இந்த மக்களை பார், தேசத்துக்கு என்னுடைய சுவிசேஷத்தை கொண்டு சொல்ல வேணும்னு நேரடியாக முகமுகமாக பேசினதுனால என்னை ஒப்பு கொடுத்தேன். அப்போ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டோம். நம்ம ஊழியக்காரன்னு எல்லாரும், அதுவும் நான் இயேசு அறியாத குடும்பத்திலேருந்து வந்தேன், எல்லோரும் என்னை உற்சாகப்படுத்துவாங்க, தைரியப்படுத்துவாங்க, எனக்கு கை கொடுப்பாங்க. அப்படி தான் நான் நினச்சேன். நான் ஊழியத்துக்கு வந்துட்டு எல்லாம் பாராட்டுவாங்க, புகழுவாங்க, உற்சாகப்படுத்துவாங்கன்னு நினச்சேன். ஆனால் எல்லாம் மாறாக நடந்தது. பொய்யான குற்றச்சாட்டு, சொல்லாததை சொன்னதா, செய்யாததை செய்ததா, பொய்யான காரியத்தை பரப்பி என் இருதயமே உடஞ்சி போச்சு. நான் இருந்த சபையில் யார்? கிறிஸ்தவங்க தான். அவங்க தான் முதல்ல நல்ல காரியம் செய்வாங்க. அவங்க மூலமாக தான் எனக்கு அதிக பாடு வந்தது. கிறிஸ்தவர் அல்லாதவங்க அவங்க அறியாமல் செய்கிறாங்க, அவங்க மத வைராக்கியத்தில் செய்கிறாங்க, அது வேறு. அது நம்ம புரிந்து கொள்கிறோம், அது வேறு. கிறிஸ்தவங்க தான், அவங்க தான் என்னை முதல்ல ரொம்ப துக்கப்படுத்தி, வேதனைப்படுத்தி, இல்லாத பொல்லாத காரியம் பேசி காயப்படுத்தி. நான் சொன்ன ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த ஆரம்ப காலம் இது. 75வது வருஷம். நான் ஒரு நாள் எங்கள் ரூமில் தனியாக உட்காந்து அழுது கொண்டு இருந்தேன். நடுராத்திரி வரைக்கும் அதெல்லாம் நினச்சேன். எனக்கு அதெல்லாம் தாங்கி பழக்கம் இல்லை. நான் என்னுடைய காரியம் இருந்தது. யாராவது பேசுகிறது போகிறது எனக்கு பிடிக்காது. என்ன சின்ன காரியமாக இருதயத்தை பாதித்து விடும். அதனால் தனியாக உட்காந்து அழுது கொண்டு இருந்தேன். நான் நடுராத்திரி வரைக்கும் தனியாக ரூமில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கேன் நான். அப்போது ஆண்டவர் நேரடியாக என்னை சந்தித்தார். எதுக்கு அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டார். நான் அப்போவே சொன்னேன், ஆண்டவரே என்னை விட்டுருங்கன்னு சொன்னேன், நான் ஊழியத்துக்கு வரல,
என்னெல்லாம் பேசுகிறாங்க பாருங்கள், நிந்திக்கிறாங்க, பரிகாசம் பண்ணுறாங்க. நான் சொல்லாததை சொன்னேன்றாங்க, செய்யாததை செய்தன்றாங்க, இல்லாத பொருளாதெல்லாம் பேசுகிறாங்க. என்னால் இதை தாங்கி கொள்ள முடியல, என்னை விட்டுருங்க, நான் ஏதாவது வேலை பார்த்துட்டு நமக்கு ஊழியம் செய்கிறேன், முழு நேரம் ஊழியன்னு சொன்னதுனால தான் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு அழுது கொண்டு இருந்தேன். ஆண்டவர் என்னை பார்த்து புன்னகைத்தார். எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? நான் எப்படி ஊழியம் செய்தேன்னு பாரு. நான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினேன். நான் யாருக்காவது தீமை செய்தேன்னா தீங்கு செய்தேனா இல்லை. என்ன சொன்னாங்க? பைத்தியக்காரன்னு சொன்னாங்க, மென்டல்னாங்க, பிசாசு பிடித்தவன்னு சொன்னாங்க, என்னை பரிகாசம் பண்ணாங்க, கல் எடுத்து அடிக்க வந்தாங்க, ஊரை விட்டு துரத்துனாங்க, என்னை கொலை செய்ய வந்தாங்க. கடைசியில் மேலே சிலுவையை வச்சு என்னை முகத்தில் துப்பி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி சிறுமைப்படுத்தினாங்க. அதுக்கு மத்தியில் தான் நான் ஊழியம் செய்தேன். அப்போ நீ ஊழியம் செய்யணும்னா சிலுவை சுமக்கணும். சிலுவை சுமக்காமல் ஊழியம் செய்ய முடியாது. நீ சிலுவை சுமந்து கொண்டு தான் என்னை பின்பற்றி வரணும். அதை எனக்கு கற்றுக் கொடுத்தவர் இயேசு. அந்த ராத்திரியில் ஆண்டவர் என்னோடு பேசி கற்றுக் கொடுத்தார். அவர் பேச பேச எனக்கு காரியம் விளங்க ஆரம்பித்தது. ஊழியன்னா சிலுவை சுமப்பது, இயேசுவை பின்பற்றுவதென்றால் சிலுவை சுமப்பது. சும்மா பஞ்சுமச்சில் நடப்பதில் பேரு புகழ் அது மாதிரி இல்லை. நிந்தை அவமான பாடுகள் மத்தியில் அவரை பின்பற்றுவது. இயேசு அதை விளங்க பண்ணின பொழுது அந்த நடுராத்திரியில் அதிகாலை நேரத்தில் கண்ணீரோடு என்னை ஒப்பு கொடுத்தேன், பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, நான் சிலுவை சுமக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். எனக்காக மறிச்சிங்க, எனக்கு ஒரு புது வாழ்க்கை தந்தீங்க, உங்களால் தான் நான் உயிரோடு இருக்கிறேன். உங்களுக்காக சிலுவை சுமந்து உம்மை பின்பற்ற என்னை ஒப்பு கொடுக்குறான். நிந்தை வரட்டும், அவமானம் வரட்டும், பாடுகள் வரட்டும், பரிகாசம் வரட்டும், என்ன வந்தாலும் வரட்டும், நான் சிலுவை சுமந்து கொண்டு உம்மை பின்பற்றி வருவேன் அப்படின்னு என்னை ஒப்பு கொடுத்தேன். நான் ஒப்பு கொடுத்த உடனே எனக்குள்ள ஒரு மாற்றம், ஆவிக்குரிய மாற்றம். அதன் பிறகு பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் தினமும் சிலுவை சுமக்குன்னு சொல்லிட்டார்ல, இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 45 வருஷமாக சில ஊழிய பாதையில் சிலுவை தான், நிந்தை தான், பாடு தான். அந்த காலத்துலேருந்தே எதிர்ப்புகளும் நிந்தைகளும் உபத்திரவங்களும் குற்றச்சாட்டுகளும் தான். ஆனால் ஒன்று என்ன அசைப்பதில் ஆண்டவர், அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நிந்தைக்காய் ஸ்தோத்திரம், பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம். துதித்து கொண்டே அவரை பின்பற்ற தேவன் கிருபை தருகிறார். சிலுவை சுமக்க நம்ம பலத்தினால முடியாது, அவர் கிருபை தருவார். நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டா அவர் கிருபை தருவார். ஒப்பு கொடுக்க வேண்டியது நம்ம வேலை, அதுக்கு வேண்டிய பலனை கிருபை தர வேண்டியது அவருடைய காரியம். அதனால் நான் ஒப்பு கொடுத்த உடனே கிருபை கொடுத்தார். இன்னைக்கு வரைக்கும் சிலுவை சுமக்கிறேன். தினமும் சிலுவை சுமக்க, தினம் பாடு இருக்கும், தினம் உபத்திரம் இருக்கும், தினம் நெருக்கம் இருக்கும். அதுதான் சந்தோஷம். இயேசுக்காக இந்த பாடு நிந்தைகளை சபிப்பது. நம்மளை கேவலமாக பேசுவான், ஏளனமாக பேசுவான். நம்ம நினைக்க பாக்கியம். இயேசுக்காக தானே நம்ம இந்த பேச்சு வாங்குகிறோம், இயேசுக்காக தானே பரிகாசம் பண்ணப்படுகிறோம், இயேசுக்காக தானே எவ்வளோ பெரிய பாக்கியம். எனக்காக அவர் எவ்வளோ பாடு பரிகாசங்களை சகித்தார். அதை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றுவது. ஊழியக்காரன் மாத்திரம் இல்லை, நீங்கள் வேலை செய்தாலும் பிஸ்னஸ் பண்ணாலும் என்ன செய்தாலும் இந்த பாடு வரும், உபத்திரம் வரும். 1 பேதுரு 1 பாருங்கள், பைபிளில் பாருங்கள். 1 பேதுரு 1 அதாவது நீங்கள் ரட்சிக்கப்பட்டு சந்தோஷமாக இருக்கிறீங்க, இதில் சந்தோஷப்படுகிறீங்க என்றாலும் பாருங்கள், அந்த வசனம் சொல்லுது 1 பேதுரு 1:6 இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். நீங்கள் துக்கப்படுற மாதிரி போராட்டம் வரும், நிந்தைகள் நெருக்கங்கள் வரும். இதெல்லாம் நம்ம கடந்து போகணும்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார், எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த 1 பேதுரு 4 எடுங்க. 1 பேதுரு 4 எடுங்க. 321 பக்கம் புதிய ஏற்பாட்டில் அதை எடுத்துக்கொள்ளுங்க. 4 13 பாருங்க. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்த மகிழும்படி, இயேசுடைய 2ஆம் வருகையில் மகிமை வெளிப்படும் போது களிகூர்ந்த மகிழும்படி அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்க. அப்போ இந்த பாடுகள், உபத்திரவம், நிந்தை, நெருக்கத்தில் என்ன பண்ண சந்தோஷப்படுங்கள். ஏன்? அவருடைய பாடுகளுக்கு நம்ம பங்காளிகள்.
ஆசீர்வாதத்துக்கு மட்டும் பங்காளிகள் அல்ல. நிறைய பேர் வெறும் ஆசீர்வாதத்துக்கு மட்டும் பங்காளிகளாக இருப்பாங்க. பாடுகளுக்கும் நம்ம பங்காளிகள். அப்போ இயேசுவோடு கூட சேர்ந்த பாடுபடுவதற்கு பங்காளிகள், பார்ட்னர் வித் ஜீசஸ். எதற்கு? அவரோடு கூட சேர்ந்து பாடுபட, நிந்தை அவமான பாடுகளை. இதுதான் பெரிய பாக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆகவே பக்கத்து வீட்டார் திட்டுவாங்க, எதிர் வீட்டார் திட்டுவாங்க, ஆமாம் ஏளனமாக பேசுவாங்க. உங்கள் வீட்டில் என்ன நடந்தாலும் கிறிஸ்தவனாக போயிட்டால ஜபம்னால ஏளனம் பண்ணுவாங்க, பேசுவாங்க. அதெல்லாம் நீங்கள் சகித்து ஆண்டவரை துதித்து அவரை பின்பற்றணும். பாடுகள் நமக்கு உண்டு. அதனால் அதை நீங்கள் பாடுகளுக்கு பங்காளிகள். 1 பேதுரு 4:14 பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். முதல்ல பங்காளிகள், ரெண்டாவது பாக்கியவான்கள். நம்மளை மற்றவங்க நிந்திக்க நம்ம பாக்கியவான்கள்னா பிளஸட், ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். மற்றவங்க திட்ட வாட்ஸ்அப்பில் திட்டுறான், பேசுகிறான்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இந்த ஊழியை இவ்வளோ வளர்ந்து இவ்வளோ ஆசீர்வாதம் காரணமே அங்கே திட்ட எழுத கேள்வி பேச தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த ஊழியத்தில் இவ்வளோ வந்திருக்குது. அதனால் அவங்க திட்ட ஆசீர்வாதம், அவன் பேச நமக்கு ஆசீர்வாதம். அன்று சொல்ல நீ பாக்கியவான். இயேசுக்காக நிந்திக்கப்படுவது ஒரு பெரிய பாக்கியம். மத்தேயு 5:11 கூட நம்ம வாசிக்கிறோம்ல. இயேசுவே சொல்கிறார் மத்தேயு மலைப்பிரசங்கத்தில், மத்தேயு 5:11 நீங்கள் நல்லா அறிந்து கொள்ளுங்க. இயேசு சொல்கிறாரு, என் நிமித்தம், இயேசுவின் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீங்க. ஐயோ பொய்யா சொல்கிறாங்களே, உண்மையாக இருந்தால் கூட பரவாயில்ல, பொய்யா என்னை சொல்லி திட்டுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்களே, என்னை பற்றி பொய்யான செய்தியை பரப்புகிறாங்களேன்னு நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் சொன்னார், பொய்யாய் சொன்னால் சந்தோஷப்பட்டு களி கூறணுமா, ஏன்னா நீங்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அப்போது இயேசுவின் நாமத்தின் நிமித்தம், அவரை பின்பற்றுவதன் நிமித்தம் நிந்தை, பரிகாசம், அவமானம், அந்த சிலுவை சுமக்கணும். அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு தான் இயேசுவை பின்பற்றணும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அதனால் நீங்கள் சந்தோஷப்படணும் மகிழ்ச்சியோட. மத்தேயு 5:12 சொல்லார், மகிழ்ந்து களி கூறுங்கள். இயேசுவே சொல்லிட்டார். அப்போ பாடு வந்தது, உபத்திரம் வந்தது, பொய்யான குற்றச்சாட்டு சொன்னால் மகிழ்ந்து களி கூறணும், அழக்கூடாது. ஆமாம், என்ன திட்டுறாங்க, ஏசுறாங்க, பொய்யா சொல்கிறாங்க, அழுதக்கூட சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, துதிங்க. ஆண்டவரே இந்த பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம், பொய்யான குற்றச்சாட்டுகளுக்காய் ஸ்தோத்திரம், நிந்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இப்போ அதான் யாராவது என்ன பேசுகிறாங்க செய்கிறாங்கன்னு சந்தோஷப்பட்டு ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிருவேன். ஒரு பெரிய மகிழ்ச்சி உள்ளத்தில் வந்துடும். நம்ம துதித்து சந்தோஷப்பட்டால் சாத்தான் வெட்கப்படுவான். நீங்கள் அழுது கொண்டு இருந்தால் சாத்தான் கைத்தட்டி சிரிப்பா, சந்தோஷப்படுவான். சாத்தானை சந்தோஷப்பட விட்டுறாதங்க. அவங்க தான் சீஷர்கள். சாத்தானை சந்தோஷப்பட விடக்கூடாது. நான் சொல்லுவேன், பிசாசை எத்தனை போராட்ட நிந்த அவமானம் எனக்கு வந்தாலும் ஒன்றை சந்தோஷப்பட நான் விட மாட்டேன். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், எல்லாவற்றிற்கு ஸ்தோத்திரம். அவமானம் வந்தாலும் ஸ்தோத்திரம், நிந்தை வந்தாலும் ஸ்தோத்திரம், உபத்திரம் வந்தாலும் ஸ்தோத்திரம், பொய்யாய் சொன்னாலும் ஸ்தோத்திரம். நான் மகிழ்ந்து களி கூறுவேன். நம்ம துதிக்க பிசாசு வெட்கப்படணும். அவதான் சீஷர்கள். பிசாசை சந்தோஷப்படமிட்டு விட்டுறாதங்க. எல்லாத்திலும் ஆண்டவரை துதிங்க. முறுமுறுக்காரங்க, கேள்வி கேட்காதங்க. பாடுகளை ஆண்டவருக்காய் சகிப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? அதே மாதிரி 1 பேதுரு 4:16 பாருங்கள். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். அவன் நீங்கள் வெட்கப்படக்கூடாது, மகிமைப்படுத்தணும். பரிகசிக்கிறான், நிந்திக்கிறான், கேவலம் பேசுனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன இயேசுவின் நாமத்தினால தானே எனக்கு நெருக்க வருது. என் ஆண்டவருக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன்னு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, சோர்ந்து போயிடாதங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம சிலுவை சகித்தால் என்ன நடக்கும்? இயேசு சிலுவை சகித்தார். எபிரேயர் 12:2-3 அவர் எப்படி சிலுவை சகித்தாரோ நம்ம சகிக்கணும்.
அந்த நிந்தையை சகித்தார், அவமானத்தை சகித்தார். பரிகாசம் பண்ணவங்களுக்கு பதில் சொல்லவே இல்லை. நீ கிறிஸ்துவானால் சிலுவை விட்டு இறங்கி வா, அப்பொழுது உன்னை நம்புவோம். நீ பரிகாசம் பண்ணான். இயேசு பதிலே சொல்லலை, சகித்து கொண்டார். முகத்தில் துப்புறாங்க, அடிக்கிறாங்க, காயப்படுது, அவமானமாக பேசுகிறாங்க, அமைதியாக இருக்கிறேன். நான் இவ்வளோ அற்புதம் செய்தேன், உங்களுக்கு நன்மை செய்தேன்னு உங்களுக்கு நன்றி இல்லையா? இயேசு பேசவே இல்லை. உங்களுக்கு சுகம் கொடுத்தேன்னு எனக்காக யாரும் பேச மாட்டீங்களா? பேசவே இல்லை. அவர் எல்லாத்தையும் சகித்தார். நம்ம சகித்து கொள்ளணும், அவ்வளோதான். யாரும் நமக்கு பேசணும் செய்யணும் எதிர்பார்க்காதுங்க. சகித்து கொள்ளணும். பாடுகளை சகிக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம சகித்தா என்னங்க நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 தீமோத்தேயு 2:12 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அழகான ஒரு வார்த்தை வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை பார்த்தாலே உள்ளத்தில் சந்தோஷம் வந்துடும். 2 தீமோத்தேயு 2:12 பாருங்கள். அவரோடு கூட, இயேசுவோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் பாடு, நிந்தை, உபத்திரவத்தை சகித்து கொண்டா ஒரு நாள் இயேசு வந்து 1000 வருஷம் இந்த உலகத்தை அரசாட்சி பண்ணும்போது அவரோடு கூட ஆளுகை செய்வோம். எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? அதை நினச்சி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதனால் சிலுவை உபத்திரவத்தை கொண்டு சுமந்து போகாதுங்க. அவனவன் தன் சிலுவை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றணும். அதான் மாறுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சிலுவை இருக்கும். சிலருக்கு வீட்டுக்குள்ளே உபத்திரவம், நிந்தை, நெருக்கம் இருக்குது. கணவரால், மனைவியால், பிள்ளைகளால் சகித்து கொள்ளணும். சிலருக்கு வெளியில் பக்கத்து வீடு, எதிர் வீடு, மற்றவங்களால் எதிர்ப்பு, நிந்தை சகித்து கொள்ளுங்க. சிலருக்கு சபையில் எதிர்ப்பு, நிந்தை. சிலருக்கு வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் செய்கிற இடத்துல பரிகாசம் பண்ணுறது, கேவலமாக பேசுகிறது சகித்து கொள்ளுங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிலுவை. உங்கள் சிலுவை நீங்கள் தான் சுமக்கணும். ஒரு சகோதரி என்னன்னா, அந்த சிலுவை குறித்த ரொம்ப முறுமுறுப்பு. என்ன ஆண்டவரே, இந்த மாதிரி சிலுவை தந்துட்டீங்க, அவங்களுக்கு சிலுவை வேறு மாதிரி, அவங்களாம் நல்லா இருக்காங்க, எனக்கு இந்த சிலுவை, எனக்கு இது ஏற்ற சிலுவை இல்லை, எனக்கு வேறு சிலுவை கொடுங்க, நான் சிலுவை சுமக்கிறேன், இது சரியில்லைன்னு சொல்லி. அதனால் ஆண்டவர் ஒரு நாள் ஒரு தரிசனம் கொடுத்தார். அந்த மகளுக்கு முறுமுறுத்துக்கிட்டே இருக்காங்களே நிற்பான்னா, இயேசு கூட்டிகிட்டு போனார். அவங்க ஒரு சிலுவை வச்சுருந்தாங்க, ஒரு மர சிலுவை, பழைய சிலுவை. அப்படி வராங்க. ஒரு ரூமை திறந்து காமிச்சா விதவிதமான சிலுவை இருக்குது. சின்னது, பெருசு, தங்கத்தில், வெள்ளியில், அப்படி முத்துக்கள் பதித்து அது மாதிரிலாம் சிலுவை இருக்குது. பூக்களால் விதவிதமான சிலுவை ஆயிரக்கணக்காக இருக்குது. அதை பார்த்தோன்னா, ஓ இவ்வளோ அட்ராக்ஷனாக அழகாலாம் சிலுவை இருக்குது. தான் சிலுவை பார்த்தா மரத்தில் சொரசொரப்பாக, இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன சிலுவை வேணுமோ எடுத்துக்க மகளேன்னார். இதை தூக்கி அப்படி போட்டாங்க. ஓடி போய் தங்கத்தில் அழகாக மின்னி கொண்டு வந்து சிலுவை, இது நல்லா இருக்குது, தங்கமாக இருக்குதுன்னு அது தூக்க போனால் தூக்கவே முடியல. அவங்களால தூக்க முடியாத அளவுக்கு வெயிட்டு, தங்கம் இல்லை. இதை தோளில் வச்சு என்ன சுமக்க முடியுமா? அழுத்தி சுமக்க முடியாது. ஐயோ இது முடியாது. அங்கே இன்னொரு சின்ன சிலுவை முத்துக்களால் பதிச்சிருக்கு, ரொம்ப பார்க்க அட்ராக்ஷனாக அழகாக இருக்கு. இது நல்லா அழகாக இருக்குது, இந்த சிலுவை எடுத்துக்களை தூக்கி தோளில் வச்சுட்டாங்க. கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல, அது அப்படியே அழுத்துது, ரொம்ப பாரம். ஐயோ இதை வாழ்நாள் முழுது எப்படி சுமக்க முடியும்னு வச்சுட்டாங்க. அப்போ எந்த சிலுவை எடுக்க பார்த்தா ரோஜா பூவால் ஒரு சிலுவை. ஓ இது அழகாக இருக்குது, லைட்டு வெயிட்டாக தான் இருக்குது, அழகாக பூவால் இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது, இந்த சிலுவை எடுத்துக்கொள்ளான்னு ஓடி போய் அதை எடுத்து தோளில் வச்சுட்டாங்க. லைட்டாக தான் இருக்குது, தூக்கி சுமந்துடலான்னு தோளில் வச்சா முள் குத்துது. ரோஜா பூவில் முள் இருக்குல்ல, அது குத்துது. ஐயோ இதை வச்சுட்டு இப்படி சுமக்கிறது, இதுவும் எனக்கு சரிப்படாது. ஒவ்வொன்று சிலுவையாக பார்க்குறாங்க, ஒன்றும் ஒத்து வரல. கடைசியில் பார்த்தாங்க ஒரு மர சிலுவை கிடந்து, அதை எடுத்தாங்க. வெயிட் பார்த்தா கரெக்டாக இருக்குது, தோளில் வச்சாங்க, கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதை எடுத்து நடந்து பார்த்தாங்க, இதுதான் கரெக்டாக இருக்கும்னு. இயேசுவே இந்த சிலுவை எனக்கு கரெக்டாக இருக்கும், இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இயேசு சிரித்து கொண்டே சொன்னார், மகளே அந்த சிலுவையை நல்லா பாரு. சொன்ன உடனே அதை எடுத்து பார்த்தா அதுதான் அவங்க சுமந்து கொண்டு வந்த சிலுவை. இது வேண்டாம் நீ போட்டு தான் எல்லா சிலுவையும் தேடினாங்க. ஆண்டவர் சொன்னார், உனக்கு எது சரியாக இருக்குன்னு எனக்கு தெரியும், உன்னால் எது சுமக்க முடியும்னு எனக்கு தெரியும். அந்த சிலுவை தான் உனக்கு கொடுக்கப்படுகிறது. நீயா இதுக்கு வருத்தப்படுற? இதுதான் உனக்கு ஏற்ற சிலுவைன்னு எனக்கு தெரியாதா? நான் உன் தகப்பன். அன்று சொல்ல, என் மகனை, என் மகளை சோர்ந்து போகாத, எனக்கு தாங்க முடியாத பிரச்சனை போராட்டம் சொல்லாத, முடியும்.
என்று எது முடியுமோ அந்த சிலுவை தான் ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிக்கிறார். அந்த சிலுவை சுமந்து கொண்டு மகிழ்ச்சியாக பின்பற்றுங்க. இயேசுவை உமக்காய் சிலுவை சுமப்பது பாக்கியம், நான் சிலுவை சுமந்து பின்பற்றுவேன்னு சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் சீஷராக இருப்பீங்க. ஒப்பு கொடுக்குறீங்களா? பாடுகளை கண்டு நீ சோர்ந்து போக மாட்டீங்களே, அழுது கொண்டு மூலையில் உட்கார மாட்டீங்களே. என்ன வந்தாலும் ஸ்தோத்திரம், மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சேரா ஆண்டவரை துதித்து கொண்டு இருங்க. சாத்தானை வெட்கப்படுத்துங்க, பிசாசை அவமானப்படுத்துங்க, அவனை ஒரு நாள் சந்தோஷப்பட விடாதுங்க. அவங்க தான் இயேசுவின் சீஷர்கள். எத்தனை பாடு நிந்தை அவமானம் வந்தாலும் நான் மகிழ்ச்சியோடு இயேசுவை பின்பற்றுவேன், நான் அவருடைய பிள்ளை, அவருடைய சீஷன், அவருடைய ஊழியக்காரன் என்று தைரியமாக சொல்லிக்கொண்டே இருங்க. மகிழ்ச்சியாக பின்பற்றுங்க. ஒரு நிமிடம் அப்படியே கரம் வைத்துங்க ஜோமன் அல்ல இருதயத்தில் கை வைங்க. ஆண்டவரை சிலுவை சுமக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் மீது வச்சிருக்கிற சிலுவைக்காக நன்றி. நான் முறுமுறுக்க மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். நிந்தை அவமான பாடுகள் நெருக்கங்கள் என்ன வந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். இந்த சிலுவை சுமந்து கொண்டு உம்மை பின்பற்றி நான் வருவேன். உம்முடைய அடிச்சுவட்டில் நடப்பேன். அனுதினமும் நான் சிலுவை சுமக்க ஒப்பு கொடுக்கிறேன். பாடுகளை சகிக்க ஒப்பு கொடுக்கிறேன். உபத்திரவங்கள் நெருக்கங்கள் அவமானங்களை சகிக்க ஒப்பு கொடுக்கிறேன். எதுவுமே என்னை சோர்ந்து போக பண்ண விட மாட்டேன். சோர்ந்து போக மாட்டேன், கலங்க மாட்டேன், முறுமுறுக்க மாட்டேன், கேள்வி கேட்க மாட்டேன். மகிழ்ச்சியோடு சிலுவை சுமந்து இயேசுவை பின்பற்றுவேன். பொருளாத சாத்தானே, நீ சந்தோஷப்பட நான் விட மாட்டேன். உன்னை அவமானப்படுத்தி நான் இயேசுவை மகிழ்ச்சியோடு பின்பற்றுவேன், சிலுவை சுமந்து பின்பற்றுவேன். அதற்காக நீ ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே ஒப்பு கொடுக்கிறேன். சிலுவை சுமந்து உம்மை பின்பற்றேன், ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.